எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கேஷவ் கணேஷ். நான் நீட் 2021 எக்ஸாம் கொடுத்துருந்தேன். அதில் என்னோட ரேங்க் 271 வந்திருந்தது. இப்போ நான் எய்ம்ஸ் போபால் காலேஜில் என்னோட எம்பிபிஎஸ் பண்ணிட்டு இருக்கேன். செகண்ட் இயரில் இருக்கேன். சரிங்களா? இப்போ ப்ரீவியஸ் லெக்சர்ல நம்ம என்ன பார்த்துருந்தோம், நம்ம பிளான்ட் கிங்டம் பற்றி பார்த்துருந்தோம். அதோட கிளாசிஃபிகேஷன் எப்படி இருக்கு பார்த்தோம். அப்புறம் ப்ரீவியஸ்ல நம்ம இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம், லினேயர்ஸ் எப்படி கொடுத்துருந்தா, ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் என்ன, நேச்சுரல் சிஸ்டம் என்ன, அப்புறம் பென்தம் அண்ட் ஹூக்கர் எந்த சிஸ்டம் கொடுத்தாங்க, அதுல என்னெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம், நியூமரிக்கல் இது பார்த்தோம், டாக்ஸானமி, கீமோ டாக்ஸானமி, இந்த மாதிரி 2-3 வேரியஸ் நம்ம பார்த்தோம். அதாயிட்டு ஆல்கே பத்தி பார்த்தோம். அதாயிட்டு நம்ம பிரயோஃபைட்ஸ்ல வந்திருந்தோம்னா, இப்போ பிரயோஃபைட்ஸ் ஆயிட்டு இப்போ பிரயோஃபைட்ஸ்ல கிளாஸஸ் இருக்கு 2. அது எந்த கிளாஸ்? ஒன்னு லிவர் வேர்ட்ஸ், இப்போ அது பார்க்கலாம். அதாயிட்டு மாசஸ்ன்னு இருக்கு, அதை பார்க்கலாம். ஸோ இந்த லெக்சர் நம்ம கிளாஸ் முடிச்சுடலாம், இந்த சாப்டர் முடிச்சுடலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன படிக்கிறது? இந்த லிவர் வேர்ட்ஸ் they grow usually in moist shady habitats such as banks of stream, marshy ground, damp soil, bark of trees and deep in wood. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த லிவர் வேர்ட்ஸ் எங்க இருக்கோ, இது எந்த மண்ணுல நிறைய தண்ணி இருக்கோ, எங்க நிழல் இருக்கோ அந்த மாதிரி இடத்துல வளரும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச இடம் என்ன? பேங்க்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீம் அப்படின்னா நதியோட சைட்ல கிரவுண்ட் இது இருக்கும்ல, நல்லா இருக்கும் இல்லையா, அதன் பேங்க்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீம் சொல்லுவோம். மார்ஷி கிரவுண்ட்னா தண்ணி இருக்கிற கிரவுண்டு. டேம்ப் சாயில். பார்க் ஆஃப் ட்ரீஸ்னா ட்ரீக்குள்ள இருக்கும் இல்லையா, அந்த ட்ரீல ஸ்டெம் மாதிரி நம்ம பார்ப்போமே. இப்போ பிளான்ட்ல ஸ்டெம் இருக்கோ அதே மாதிரி ட்ரீல பார்க் சொல்லுவோம். ஸோ அதை அங்க வளரும். டீப் இந்த வுட்ஸ்னா ஃபாரஸ்ட்ல மிடில் எல்லாம் வளரும். பிளான்ட் பாடி ஆஃப் லிவர் வேர்ட் இஸ் தாய்லாய்டு. தாய்லாய்டு நம்ம என்ன பார்த்திருந்தோம் ப்ரீவியஸ் கிளாஸ்ல? தாய்லாய்டுனா அதுல ஒண்ணு நோ ட்ரூ ஸ்டெம் இருக்காது, நோ ட்ரூ ரூட்ஸ் இருக்காது, நோ ட்ரூ லீவ்ஸ் இருக்காது. இப்போ இந்த லிவர் வேர்ட்டோட எக்ஸாம்பிள் என்ன? மார்க்கென்ஷோட போட்டோ பார்த்தோம், அதோட ஆர்கன்ஸ் பத்தியும் பார்த்தோம். இப்போ தாலஸ் இஸ் டார்சிவென்ட்ரல்னா எப்படி? இப்போ மேல கீழே சொல்ல முடியும் அதை வச்சு பார்த்தா. இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வென்ட்ரல் வச்சா இதுல நமக்கு ஜெமா கப்ஸ்னு இந்த ஸ்பெசிபிக் ஆர்கன் கிடைக்கும். இது டார்சல் வச்சா இதுல ரைசாய்டுன்னு கிடைக்கும். இப்போ இந்த நீங்க பிளான்ட்ல பார்த்தாலும் எந்த சைடு ஜெமா கப்ஸ் இருக்கோ அதை டார்சல் சொல்லுவோம், எங்க இந்த ரைசாய்ட்ஸ் இருக்கோ அதை வென்ட்ரல் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பாடி டிவைடடா இருக்கு. And the leafy members have tiny leaf-like appendages in 2 rows and stem-like structures. இதுல ரொம்ப புரிஞ்சுக்க ஒண்ணும் இல்ல. எந்த பிளான்ட்ஸ் கிட்ட இலைகள், எந்த லிவர் வேர்ட்ஸ் கிட்ட இலைகள் இருக்கோ அவகிட்ட லீஃப் மாதிரி அப்பெண்டேஜஸ்னா லீஃப் மாதிரி ஆர்கன்ஸ் இருக்கு 2 ரோல ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மேல. புரிஞ்சுதா? ஸோ இதுக்கு தான் நம்ம தாய்லாய்டு சொல்றோம். எங்கேயும் லீஃப்னா சொல்ல, லீஃப் லைக், ஸ்டெம் லைக். ஸோ அதுக்காக இப்படி இருக்கு. இப்போ எசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்கிறது லிவர் வேர்ட்ஸ்ல? ஃப்ராக்மெண்டேஷன் நம்ம எங்க பார்த்தா ஆல்கேல ஒரு லிவர் வேர்ட் சின்ன சின்ன பார்ட்ஸ் ஆயிடும். அப்போ இந்த ஒரு சின்ன பார்ட் வில் grow on to become ஒரு பெரிய ப்ராப்பர் லிவர் வேர்ட். சரிங்களா? அப்படி இருக்கு. ஃபார்மேஷன் ஸ்பெஷலைஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்ட் ஜெம்மா கப்ஸ். ஒன்ல ஃப்ராக்மெண்டேஷன் நடக்கும், இல்ல இந்த ஜெம்மா கப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது ஜெம்மா கப். இதுக்குள்ள இருக்கும் செல்ஸ், அது வந்துட்டு திருப்பியும் ரிலீஸ் ஆயிட்டு அது ஒரு லிவர் வேர்ட்டா வளரும். அதாக்கும் ஜெம்மா கப்ஸ். இது 2 ஏசெக்சுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஆச்சு. இந்த லைன் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெம்மா ஆர் கிரீன் மல்டிசெல்லுலர் ஏசெக்சுவல் பேர்ட்ஸ். இது டைரக்ட் NCERT லைன், முன்னாடியும் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. Are green multicellular asexual birds will develop in small receptacle called gemma cups located on the thalli. அதே மாதிரி சொன்ன மாதிரி இந்த ஜெம்மா செப்பரேட் ஆயிடும் பிளான்ட் பாடியில இருந்து, அப்புறம் அது மண்ணில் போயிட்டு ஒரு புது லிவர் வேர்ட்டா வளரும். இப்ப செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி? ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் பார்த்தோம் இல்லையா, ஆர்கிகோனியோஃபோர், ஆந்தரீடியோஃபோர். ஆந்தரீடியோஃபோர்னா மேல்ல இருக்கிறதுனா ஆம்பளைல இருக்கிறது, ஆர்கிகோனியோஃபோர் பொம்பளைல இருக்கிறது ஃபீமேல்ல. ஆந்தரீடியோஃபோர் என்ன சொல்றோமோ அது மேல்ல இருக்கிறது. மோஸ்ட்லி இப்போ ஒன்ல சேம் தேலையில வளரும். இப்போ இதோட தேலை வச்சுட்டா இங்க மேல் ஆர்கன் இருக்கும், இங்க ஃபீமேல் இருக்கும், இல்ல டிஃப்ரெண்ட் தேலை இருக்கலாம். இதுல ஒன்னுல எப்படி மேல் ஃபீமேல் இருக்கு, ஒன்னுல செப்பரேட்டா, இன்னொன்னுல மேல் இருக்கு. எப்படி நம்ம மார்க்கேன் ஷேப் பார்த்தோம் அந்த மாதிரி. The sporophyte is differentiated into a foot, seta and capsule.
After meiosis, the spores are produced within this capsule. These spores germinate to form free-living gametophytes. இப்போ மேல பார்த்தோம் இல்லையா, இவா இப்போ என்ன ஆகும், இப்போ கேமெட் ஃபியூஸ் ஆகும். ஒன்னா ஃபியூஸ் ஆயிட்டு அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஜைகோட். இப்போ ஜைகோட் வளர்ந்தப்போ எல்லா செல்ஸும் டிப்ளாய்டு இருக்கும். டிப்ளாய்டு இந்த ஃபுல் இது ஃபார்ம் பண்ணுறது ஸ்போரோஃபைட். இந்த ஜைகோட்ல இருந்து ஸ்போரோஃபைட் வரும் நமக்கு. ஸ்போரோஃபைட். இப்போ இந்த ஸ்போரோஃபைட்ல என்ன இருக்கு, ஃபுட் இருக்கும். ஃபுட் இதுல காணல. ஃபுட்னா பஸ் இது சிம்பிளா இப்படி படிச்சுக்க இருக்கும். சீட்டான ஒரு ஸ்டெம் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். கேப்சூல்னா இது ஒரு மெயின் பார்ட் இருக்கும். இதுக்குள்ள ஸ்போர்ஸ் இருக்கும். ஸ்போர்ஸ்னா எந்த செல் இப்போ நம்ம நெக்ஸ்ட் இப்போ ஒரு மண்ணுல வந்தா அது நெக்ஸ்ட் லிவர் ஓட்ட வளருமோ அது ஸ்போர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்போரோஃபைட்குள்ள ஸ்போர்ஸ் இருக்கும். ஸ்போர்ஸ் எப்படி வருது, இந்த 2n செல்ஸ் வந்துட்டு டிவைட் ஆகி ஹாப்ளாய்ட் செல்ஸ் ஆகும். அப்போ அது ஸ்போர்னு சொல்லுவோம்னா இவளோட குரோமோசோம் நம்பர் பாதி இருக்கும். அப்போ இந்த ஸ்போர் நெக்ஸ்ட் வரும் சாயில்ல. அப்போ வந்தப்போ என்ன ஆகும், தே வில் பிகம் கேமெட்டோஃபைட். திருப்பியும் ஜெர்மினேட் ஆகி வளர்ந்துட்டு இது கேமெட்டோஃபைட்னு சொல்லுவோம். இதாச்சு. இப்போ மாசஸ். இப்போ மாசஸ்ல என்ன இருக்கு, அதுவும் இன்னொரு கிளாஸ் ஆஃப் பிரையோஃபைட்ஸ் தான். அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். The predominant stage of the life cycle of moss is the gametophyte. அதே தான் gametophyteனா N cells. எங்க நீங்க gamete படிக்கிறீங்களோ அப்படின்னா அதுல ஹாப்ளாய்ட் ஸ்ட்ரக்சர் ஆகுதுன்னா ஹாஃப் குரோமோசோம் நம்பர் தான் இருக்கும், பாதி இருக்கும் எவ்வளவு டோட்டல்ல இருக்கும். which consists of 2 stages. இப்போ இதுல என்னன்னா 2 ஸ்டேஜ் இருக்கும். ஒன்னு புரோட்டோனிமா, இன்னொன்னு directly from a spore. It is a creeping green branched and frequently filamentous stage. Filamentous நானே இப்படி நூல் மாதிரி இருக்கும் லாங்கா. The second stage is the leafy stage, which develops from secondary protonema as a lateral bud. இது ஒரு கொஸ்டினா வரலாம், எப்படி டெவலப் ஆகுறது புரோட்டோனிமால இருந்து lateral bud through. They consist of upright slender axis bearing spirally arranged leaves are attached to the soil through multicellular and branched rhizoids. இப்போ இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். அப்ரைட் ஸ்லெண்டர் ஆக்சிஸ். அப்ரைட்னா ஸ்ட்ரெயிட், ஸ்லெண்டர்னா தின் ஆக்சிஸ், bearing spirally arranged leaves. இப்படி spirally arranged leaves இருக்கும். They are attached to the soil through multicellular and branched rhizoids. Rhizoids இருக்கும், இப்படி சின்ன ரூட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், அது rhizoids. This stage bears the sex organs. இப்போ அவங்க கிட்ட ஒண்ணு கேட்கலாம், இதுல எப்படி இந்த மாசஸ்ல சைக்கிள் நடக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வருது, ஸ்போர் ஆயிட்டு என்ன வருது, புரோட்டோனிமா. அப்புறம் புரோட்டோனிமா ஆயிட்டு என்ன வரும் நமக்கு, செகண்டரி புரோட்டோனிமா. அதாயிட்டு ஃபைனலா வருது நமக்கு லீஃபி ஸ்டேஜ். இது உங்களுக்கு எப்படி சிஸ்டம் இந்த மாதிரி ஆர்டர் வைஸ் கேட்கலாம் உங்க நீட் எக்ஸாம்ல. இப்போ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்கிறது மாசஸ்ல, ஃப்ராக்மெண்டேஷன், அதை பத்தி திருப்பியும் படிக்க தேவையில்ல. அதாயிட்டு பட்டிங்னா என்ன, இப்போ ஃப்ராக்மெண்டேஷன் பட்டிங்ல என்னன்னா இப்போ ஒரு ஃபுல் பிளான்ட் பாடி இருக்கு, அதுல இங்க ஒரு ஸ்பெசிபிக் நம்பர் ஆஃப் செல்ஸ் இப்படி ஒரு செப்பரேட்டா ஸ்மால் பார்ட் ஆகும், அப்புறம் இது செப்பரேட் ஆயிடும். அண்ட் இது ஃபுல்லா திருப்பி ஒரு பெரிய நார்மல் லிவர் ஒர்க் ஆகும். இப்போ ஃப்ராக்மெண்டேஷன் பட்டிங்ல என்ன டிஃபரன்ஸ்னா, ஃப்ராக்மெண்டேஷன்ல இதே 2 பார்ட்டா பிரேக், இதே 2 பார்ட்டா உடஞ்சிடும், இல்ல 3 பார்ட் 4 பார்ட் எவ்வளவு பார்ட்டா இருக்கோ செப்பரேட் ஆயிட்டு வந்துடும். பட் பட்டிங்ல ஒரு ஸ்மால் அவுட் க்ரோத் மாதிரி இருக்கும் ஒரு இந்த ஃபுல் பிளான்ட்ல இருந்து, அதாயிட்டு அது செப்பரேட்டா வந்து திருப்பியும் புது ஆர்கானிசமா க்ரோ ஆகும். இதாக்கும் டிஃபரன்ஸ். அதாயிட்டு இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல என்ன, செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் ஆந்தரீடியா அண்ட் ஆர்கிகோனியா, அது அப்பவே பார்த்தாச்சு. After fertilization, the zygote develops into a sporophyte consisting of a foot, seta and capsule. அதே தான். இப்போ ஆர்கிகோனியா ஃபார் ஆந்தரீடியா ஃபார் கேமேட் வரும், கேமேட் ஒன்னாயிட்டு ஜைகோட் ஆகும், ஜைகோட் ஸ்போரோஃபைட் ஆகும். இப்போ ஸ்போரோஃபைட்ல என்ன மேல பார்ட்ஸ் பார்த்தோம், ஃபுட், சீட்டா, கேப்சூல், அதே தான் இங்கே இருக்கும். The sporophytes in mosses is more elaborate than in liverworts. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மாசஸ் வந்துட்டு லிவர் வேர்ட்ஸ்ல இருந்து இவால்வ் ஆயிட்டு வந்திருக்கிற ஸ்பீஷீஸ்னு நீங்க ஸ்பீஷீஸ் சொல்ல முடியாது, கிளாஸ்னு சொல்லலாம். இப்போ இதாக்கும் நம்ம இந்த ஃபுல் சாப்டர்லயே பார்க்கறது எப்படி மொள்ள இவால்வ் ஆகி ஃபைனலா நமக்கு இந்த நம்ம காண்ற மரம் செடி காணறது, அதாக்கும் இந்த சாப்டரோட மெயின் அர்த்தம்.
The capsule contains spores. Spores are formed after meiosis. Capsule cells இருக்கும். cells in spores சொல்லி spores எப்படி வருது, நார்மல் 2n cellsல இருந்து n cells எப்போ ஆகுமோ அந்த cells நம்ம spores-னு சொல்லுவோம். The mosses have elaborate mechanism of spore dispersal. அப்படின்னா இப்போ இந்த ஆர்கன்ல இருந்து ஸ்போர்ஸ் வெளியில வருது இல்லையா, அப்போ அது எப்படி வருது, ஒண்ணுல அந்த ஸ்போர் இருக்கிறது தண்ணி த்ரூ போகலாம், இல்ல ஏர் த்ரூ போகலாம், காத்து கிட்ட இருந்து எங்கேயோ பறந்து போய் எங்கேயோ போய் செட்டில் ஆகும், இல்ல தண்ணியில விழுந்து அந்த நதியில அப்படியே போயிட்டு எங்கேயோ வந்து செட்டில் ஆகும், இல்ல ஏதோ அனிமல் கோட் எடுத்துட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கு இதோட ஸ்போர் டிஸ்பர்சிங் மெக்கானிசம். அவ்வளவுதான் சிம்பிள் மீனிங். காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்மாசிஸ் ஆர் ஃபியூனேரியா, பாலிட்ரைக்கம், ஸ்பாக்னம். ஸ்பாக்னமோட போட்டோ இதாக்கும் பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. ஸ்பாக்னம், ஃபியூனேரியா, இது ரெண்டு வந்துட்டு மாசஸ் எக்ஸாம்பிள். இது மார்க்கன்ஷியா, லிவர்வர்ட். இந்த எல்லா போட்டோஸும் அதோட லேபிளிங்கும் உங்களுக்கு ஃபுல்லா நன்னா தெரிஞ்சிருக்கணும். இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் 4 மார்க் கொஸ்டின் வந்துவிடும். இது இந்த சாப்டர் எப்படி இருக்குன்னா நிறைய பேருக்கு இதுல கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்க முள்ளமா இந்த லெக்சரை பார்த்து புரிஞ்சுட்டே படிச்சா உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. NCERT உங்களுக்கு ஃபுல் லைன் டு லைன் தெரிஞ்சிருக்கணும். அதாக்கும் நமக்கு மெயின் இந்த சாப்டர் படிக்கிறோம் நீட் எக்ஸாமுக்கு. இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் டெரிடோஃபைட்ஸ். இப்போ மாசஸ் ஆயாச்சு, லிவர்வர்ட்ஸ் ஆயாச்சு, அப்படின்னா பிரயோஃபைட்ஸ் நம்மளோட ஆயாச்சு. இப்போ நம்ம டெரிடோஃபைட்ஸ்ல இருக்கோம். டெரிடோஃபைட்ஸ் இன்க்ளூட் ஹார்ஸ் டெயில்ஸ் அண்ட் ஃபர்ன்ஸ். அது என்னன்னா அதுக்குள்ள 2 கிளாஸ் இருக்கு. டெரிடோஃபைட்ஸ்ல ஆக்சுவலி நிறைய கிளாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நிறைய கொஸ்டின் வெளியில கேட்பேன் NCERT-ல இருந்து. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்க நெசசிட்டி இருந்தது. ஒரு கிளாஸ் ஃபர்ன்ஸ், ஒரு கிளாஸ் ஹார்ஸ் டெயில், இன்னும் 3-4 கிளாஸ் அப்படி நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ அதெல்லாம் நெசசிட்டி இல்லை, மெயினா இதை படிச்சா போறோம். டெரிடோஃபைட்ஸோட யூசஸ் என்ன? ஃபார் மெடிசினல் பர்பசஸ் அண்ட் சாயில் பைண்டர்ஸ். அப்படின்னா நமக்கு அதுல இருந்து மருந்து கிடைக்கிறது, இதுல நம்ம ஹெல்த் ஏதோ கண்டிஷன் டிசீஸ் வந்தா இல்லை ஏதோ வந்தா அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு, சரியாக்குறதுக்கு. சாயில் பைண்டர்னா என்ன? இது சாயில்ல வச்சு அந்த சாயில் நல்லா கட்டியா பிடிச்சுக்கும். அப்போ எப்ப மழை வருதோ அந்த சாயில் அப்படியே தண்ணி கூட போயிடாது, அதுக்காக அது சாயில் பைண்டர்னு சொல்லுறது. தேர் ஆல்சோ ஃப்ரீக்வென்ட்லி grown as ornamentals. ஆர்னமெண்டல்ஸ்னா என்ன? இப்போ நம்ம ஜுவல்லரியில ஆர்னமெண்டல் நம்ம என்னத்துக்கு போட்டுப்போம்? ஜுவல்லரியா போட்டுக்க நன்னா காணுறதுக்கு, நல்லா க்ளோ ஆகிறதுக்கு இல்லையா? அதே மாதிரி தான் இந்த பிளான்ட்ஸும் ஆத்துல வளர்த்தி விடுவா. இது நன்னா காணும், யாரோ வந்தா இல்ல நன்னா இருக்கும் பாக்குறதுக்கு, அவ்வளவுதான். அந்த பேசிஸ்க்கு evolutionary they are the first terrestrial plants to possess vascular tissues, xylem and phloem. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவாள நம்ம thyroid பாடின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவாக்கிட்ட ட்ரூ ஸ்டெம் ட்ரூ ரூட் இருக்கு. xylem phloem எப்போ இருக்கோ அது ட்ரூ ஸ்டெம் ட்ரூ ரூட் ஆகுது. ஸோ இவாளோட அதாக்கும் ஸ்பெஷாலிட்டி. இதோட டைரக்ட் கொஸ்டின் வரலாம். which are the class of animals that first developed vascular tissues னு சொல்லலாம். சிம்பிள் கொஸ்டின் இது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. The pteridophytes are found in cool, damp, shady places, though some may flourish in sandy soil conditions. ஒன்றும் இல்லை, எங்க கொஞ்சம் தணுப்பா இருக்கும்னா ரொம்ப சூடு இல்லை, தண்ணி நிறைய இருக்கும், நிழல் இருக்கும், அந்த மாதிரி இடத்துல இருக்கும். பிளஸ் கொஞ்சம் வந்துட்டு இந்த மண் மாதிரி சாயில் எங்க இருக்கும், டெசர்ட் சாயில் அல்ல, அதுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி தண்ணி, சின்ன சின்ன கிரெயின்ஸ் எங்க இருக்கும், அந்த மாதிரி கண்டிஷன்லயும் கிடைக்கும். You may recall in bryophytes the dominant phase is gametophyte. However, in pteridophytes, the main plant body is sporophyte, which is differentiated into true root, stem and leaves. இப்போ நம்ம gametophyte இது bryophytesல பார்த்தோம்னா gametophyte ஃபர்ஸ்ட் இருக்கும், 2Nல இருக்கும். அதாக்கும் நமக்கு ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ற ஆர்கானிசமா இருக்கும். பட் இதுல வந்துட்டு மெயின் பிளான்ட் பாடின்னா ஸ்போரோஃபைட். மெயின் பிளான்ட் பாடினா சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா மோஸ்ட் ஆஃப் த டியூரேஷன் ஆஃப் தேர் லைஃப் நீங்க இப்போ ஒரு பிளான்ட் எந்த டைப்ல பார்க்க முடியும். இப்போ நீங்க bryophyte வச்சா most of the duration of life you will நீங்க அத gametophyte ஸ்டேஜ்ல பார்ப்பேன். பட் அது நீங்க pteridophyte பார்த்தா most of their life duration அது ஒரு sporophyte ஃபேஸ்ல காணும். அப்படின்னா 2N ஃபேஸ்ல. ஸோ இதுல எல்லா செல்ஸும் 2N இருக்கும். இவாளோடத்துல they have true root, stem and leaves. நம்ம மேலே பார்த்தோம் அது. These organs possess well differentiated vascular tissues. The leaves in pteridophyta are small as in Selaginella or large as in ferns. இப்போ small leaf சொன்னா மைக்ரோஃபில் சொல்லலாம். அது ஃபில்ஸ்னா லீஃப், ஃபில்னா அந்த லீஃப், இந்த வேர்டு இருக்குல்ல, இது எங்க நீங்க பார்த்தாலும் லீஃப் பத்தி பேசுறா.
ஸோ மைக்ரோனா சின்ன லீஃப், அதுக்கு எக்ஸாம்பிள் செலாஜினெல்லா. லார்ஜ்னா மேக்ரோஃபில், அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன ஃபர்ன்ஸ். ஃபர்ன்ஸ்ல அதுக்குள்ள எக்ஸாம்பிள் இருக்கு. ஃபர்ன்ஸ் வந்துட்டு ஒரு கிளாஸ், ஞாபகம் வச்சுக்கணும். செலாஜினெல்லா இஸ் அன் ஆர்கானிசம். ஃபர்ன்ஸ் வந்துட்டு அதுல ஒரு சப் டிவிஷன். ஃபர்ன்ஸ்குள்ள ஆர்கானிசம் இருக்கு. செலாஜினெல்லா இஸ் ஜஸ்ட் ஆர்கானிசம். Sporophytes bear sporangia that are subtended by leaf-like appendages called sporophylls. In some cases, sporophylls may form distinct compact structures called strobili or cones. இப்போ என்ன சொல்றாங்க, இப்போ இது ஒரு ஸ்போரோஃபைட் வச்சுக்கோங்க. இதுல சர்டன் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஸ்போராஞ்சியா சொல்லி. இப்போ இதுல நிறைய லீவ்ஸ் இருக்கும், லீஃப் லைக் அப்பெண்டேஜஸ் இருக்கும், லீஃப் மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ்னு சொல்றாங்க. இப்போ அது கொஞ்சம் ஆர்கானிசம்ல மாடிஃபை ஆயிட்டு காம்பாக்ட் ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் ஆகும். அதை கோன் இல்ல ஸ்ட்ரோபிலை சொல்றோம். புரிஞ்சுதா? அது ஸ்போரோஃபைட்ல ஸ்போராஞ்சியா இருக்கும். ஸ்போராஞ்சியால லீஃப் லைக் அப்பெண்டேஜஸ் இருக்கும்னா லீஃப் மாதிரி அட்டாச்மெண்ட், அது பேர் ஸ்போரோஃபில். கொஞ்சம் பிளான்ட்ல இந்த ஸ்போரோஃபில் சின்னதாய் சின்ன குட்டி குட்டி ஆயிட்டு அதை ஸ்ட்ரோபிலா இல்ல கோன்ஸ் சொல்லுவான். இந்த ஸ்ட்ரோபிலா இல்ல கோன்ஸ் நமக்கு செலாஜினெல்லா, ஈக்விசிட்டம் இந்த ரெண்டு ஆர்கானிசம்ல காணறதுக்கு வரும். இந்த ஸ்பொராஞ்சியா ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ் பை மியோசிஸ் இன் தி ஸ்போர் மதர் செல்ஸ். இப்போ என்ன, ஸ்பொராஞ்சியாக்குள்ள ஸ்போர் மதர் செல்ஸ் இருக்கு. ஸ்போர் மதர் செல்ஸ்னா ஒன்றும் இல்லை, அவகிட்ட 2n நம்பர் இருக்கு, நார்மல் நம்பர் இருக்கு. அது வந்துட்டு மியோசிஸ் ஆயிட்டு ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணா அதுல n இருக்கும், அவ்வளவுதான். The spores germinate to give inconspicuous small but multicellular free-living mostly photosynthetic thalloid gametophytes called prothallus. இப்போ இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். ஸ்மால் இன்கன்ஸ்பிக்யூஸ் அப்படின்னா என்ன, இப்போ நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. இதுல இங்க அது இருக்கு அப்படி இருக்கு, ஜஸ்ட் ஸ்மால் பார்ட் பாடி மாதிரி இருக்கும். அது மல்டி செல்லுலர்னா நிறைய செல்ஸ் இருக்கும். ஃப்ரீ லிவிங்னா அது யார் மேலும் டிபெண்ட் இல்லை, அண்ட் மோஸ்ட்லி ஃபோட்டோசிந்தட்டிக். It can produce its own food. தானா ஃபுட் சாப்பாடு உண்டாக்கலாம். Thalloidனா அது சிம்பிள், நோ ட்ரூ லீஃப், நோ ட்ரூ ஸ்டெம், நோ ட்ரூ ரூட்ஸ். அந்த மாதிரி கேமெட்டோஃபைட் சொல்லி ப்ரோதாலஸ்னு சொல்லி இதுக்கு ஒரு பேர். ப்ரோதாலஸ் இது கொஸ்டின். இப்ப நம்ம கோன்ஸ் சொன்னோம் இல்லையா, இது பாருங்க, இது வந்துட்டு ஸ்போரோஃபைட். இதுல நம்ம சின்ன இந்த பார்ட்டு ஸ்பொராஞ்சியா சொல்லலாம். ஸ்பொராஞ்சியால இந்த ஸ்ட்ரோபிலைன்னு சொல்றது கோன்ஸ். இதெல்லாம் ஒன்னொரு சின்னதா இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு ஸ்போரோஃபில். அதெல்லாம் சேர்த்து எப்படி ஸ்ட்ரோபிலஸ்னு ஃபார்ம் ஆயிருக்கு. இதுல என்ன காட்டுறாங்க, செலாஜினெல்லா. இது நார்மல் ட்ரூ ரூட்ஸ் இருக்கு, ப்ராப்பர் ஸ்டெம் இருக்கு, லீவ்ஸ் இருக்கு, பாத்தீங்களா? இது ஈக்விசிட்டம்னு சொல்லி நம்ம பார்த்தாலே செலாஜினெல்லா, ஈக்விசிட்டம் இல்ல கோன்ஸ் இருக்கு. இது வந்துட்டு ஃபர்ன், இது சால்வீனியா. நீ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட் இன்னும் முன்னாடி வர சாப்டர்ல சால்வியானியும் இருக்கு. ஆனா இது வந்துட்டு சால்வீனியா இஸ் அ டெரிடோஃபைட், ஞாபகம் வச்சுக்கணும், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. These gametophytes require cool, damp, shady places to grow. இது எங்க கூல், டேம்ப், ஷேடி பிளேசஸ்னா சில்லா இருக்கு, கொஞ்சம் தணுப்பா இருக்கிற, தண்ணி இருக்கிற, நிழல் இருக்கிற இடத்துல வளரும். Because of this specific requirement, they are restricted. இந்த இவ்வளவு கண்டிஷன் இப்ப இருக்கணும்னா, இப்ப நீங்க ஒரு பர்சனை மீட் பண்ற, அப்ப அவகிட்ட ரொம்ப கண்டிஷன்ஸ் இருக்கு, நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். இப்ப அந்த மாதிரி யாரோ பர்சன் இருந்தா அவன் மோஸ்ட்லி அவகிட்ட கம்மி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பா. அதனால அதே மாதிரி தான் இவ்வளவு கண்டிஷன் இருக்கிறதுல இருந்து பிளஸ் இவ ஃபர்டிலைசேஷனுக்கு தண்ணி வேணும். தண்ணி என்னத்துக்கு வேண்டி இருக்குன்னா, ஏன்னா தண்ணியில ஃபியூஷன் ஆகும் கேமெட்ஸோட, அதுக்காக. The spread of living pteridophytes is limited, கம்மி இடத்துல இருக்கு, and restricted to narrow geographical regions. இப்போ ஆல்கே எப்படி எல்லா இடத்துலயும் எந்த இடமும் இருக்கு, பட் அந்த மாதிரி டெரிடோஃபைட்ஸ் ரொம்ப கம்மி இடத்துல தான் அவன் நேச்சுரலா வளருவா. அதைத்தான் மேல் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனுக்கு சேம் பேர், ஆந்தரீடியா, ஆர்கிகோனியா. Antheridia male, Archigonia female. Water is required for transfer of antherozoids. அதான் சொன்னேன். இப்ப ஆந்தரீடியால இருந்து ஆந்தரோசாய்ட்ஸ், மேல் கேமெட்ஸ் தண்ணியில ரிலீஸ் ஆகும். அங்கே இந்த முள்ள போயிட்டு they reach mouth of Archegonium.
fusion of male gamete with the egg present in the archegonium results in formation of zygote. பாத்தீங்களா, இந்த மேல் கேமெட் வந்துட்டு ஃபீமேல் ஆர்கன்ல போகும். மேல் கேமெட் பேர் என்ன, ஆந்தரோசாய்டு. அந்த ஆந்தரோசாய்டு வந்துட்டு இப்போ தண்ணியில போய், ஆனா இது ஞாபகம் வச்சுக்கணும், அவளுக்கு தானா மூவ்மெண்ட் இல்லை, இங்க கேமெட்ஸ் தானா மொட்டைல் இல்ல, பட் தண்ணி வந்துட்டு அது மூவ் பண்ணுறது. அப்போ அவ தண்ணியில போய் போய் ஃபைனலா ஆர்கிகோனியம் இருக்கும். அவ ஆர்கிகோனியம்ல போய் உள்ள போயிட்டு ஆர்கிகோனியம்ல எக் இருக்கும், எக் வந்துட்டு எக் கூட ஃபியூஸ் பண்ணுவா. அப்போ இந்த zygote thereafter produces a multicellular well differentiated sporophyte which is the dominant phase. In majority of the dominant phase na simple ஒன்றும் இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இங்கே நிறைய இல்லை. zygote ஆகும், அது நிறைய செல் கூட ஒரு ஸ்போரோஃபைட் ஆகும். ஸ்போரோஃபைட் இஸ் அ டாமினன்ட் ஃபேஸ்னா அதாக்கும் இம்பார்ட்டன்ட் ஃபேஸ் லைஃப்ல. மேஜர் நம்ம எவ்வளோ லைஃப்ல அது உயிரோட இருக்கோ அவ்வளோ அதுல நிறைய டைம் வந்துட்டு அது ஸ்போரோஃபைட்டா இருக்கும். In majority of the pterophytes, all spores are of similar kinds. Now, ஒரு ஸ்போர் வருத்த இப்போ ஒரு மேல் ஒரு ஃபீமேல் நீங்க எப்படி சொல்ற ஸ்பெசிபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல ரெண்டு பேருக்கும். பட் இந்த பிளான்ட்ஸ்ல நீங்க அப்படி அந்த ஸ்போர்ஸை வச்சு ஒன்னும் சொல்ல முடியாது. இப்போ ஒரு சின்ன பேபி வச்சாலும் நீங்க அதோட ஆர்கன் பார்த்து நீங்க சொல்லலாம், இஸ் இட் பிரைமரிலி ஒரு மேலா இல்ல ஒரு பிரைமரி அதோட பாயா இல்ல கேர்லா சொல்ல முடியும். பட் இந்த பிளான்ட்ஸ்ல அந்த மாதிரி ஸ்போரை வச்சு ஒன்னும் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ மேல் ஸ்போர்ஸும் ஒரே மாதிரி இருக்கும், ஃபீமேல் ஸ்போர்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். அது நம்ம ஹோமோஸ்போரஸ் சொல்றோம். பட் கொஞ்சம் மாதிரி சலாஜினெல்லா, சால்வீனியா ரெண்டு மாதிரி ஸ்போர் பண்ணும். ஒன்னு லார்ஜ் மேக்ரோ விச் இஸ் ஃபீமேல் அண்ட் ஒன்னு சின்ன சின்ன ஸ்போர் தட் வில் பி மேல். புரிஞ்சுதா? ஸோ இதாக்கும் அதோட ஸ்பெசிஃபிக். அப்போ இதுல செப்பரேட்டா இருந்தா இவ வந்துட்டு ஒரு ஃபீமேல் ஸ்போரோஃபைட் வரும். இதுல இருந்து ஃபீமேல் ஸ்போரோஃபைட் வராது, கேமெட்டோஃபைட் வரும் இதுல இருந்து. இப்போ சின்ன இந்த பெரிய ஸ்போர்ல இருந்து ஃபீமேல் கேமெட்டோஃபைட், அதே மாதிரி இந்த சின்ன ஸ்போர்ல இருந்து மேல் கேமெட்டோஃபைட். The female gametophyte in these plants are retained on the parent sporophytes for variable period. அப்படின்னா என்ன, ஃபீமேல் கேமெட்டோஃபைட் எங்க இருக்கோ அவ அந்த பேரண்ட் பிளான்ட் பாடியிலேயே இருக்கும், அங்கேயே வளரும். மேல இருந்தா எங்கேயோ போய் வளருவாங்க. இப்ப எப்படி நம்ம சொல்றோம்னா நிறைய வீட்டுல சொல்லுவாங்க, நீ பொண்ணா இருந்தா இங்கே இருந்து நீ இங்கே படி எல்லாம் சொல்லுவா. பட் ஒரு ஆம்பளை இருந்து சொல்லுவாங்க, போ பரவாயில்ல போயிட்டு வா, நீ எங்க வேற எங்கேயோ போய் படிக்கிறேன்னா போயிட்டு வா. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த ஃபீமேல் கேமெட்டோஃபைட் பேரண்ட் ஸ்போரோஃபைட் மேலேயே இருக்கும். ஒரு வாட்டி zygote into young embryos takes place within the female gametophyte itself. அப்படின்னா என்ன, அந்த zygote எங்க இருக்கோ அது சின்ன zygoteனா ஒன் செல் இல்லையோ, ஒரே ஒரு செல், அது நிறைய செல் ஆகிற வரும், அது நிறைய செல் ஆகி சின்ன எம்ப்ரியோ ஆகிற வரும், அது ஃபீமேல் கேமெட்டோஃபைட் உள்ளே இருக்கும். This event is precursor to seed habit and considered an important step in evolution. இப்போ நம்ம பாக்குறதுல எப்படி நம்ம ஃப்ரூட்னு சொல்றது தான் அந்த ஃபுல் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ஃப்ரூட்னு நம்ம சொல்றது. இப்போ நார்மல் ஒரு நீங்க மேங்கோ சாப்பிடுறது இல்லையா, இல்ல பப்பா எது இருந்தாலும் அதுல அந்த ஃபுல் ஃப்ரூட் சொல்றது அது ஃப்ளவர், அதுக்குள்ள ஒரு சீடு வருது இல்லையா, அது அப்ப நம்மளோட எம்ப்ரியோல இருந்தாக்கும் சீடர். ஸோ அந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஆகிறது ஃபர்ஸ்ட் பிரையோஃபைட்ஸ்ல பார்த்தோம். ஸோ தட் இஸ் வை திஸ் இவெண்ட் இஸ் கால்ட் ப்ரிகர்சர். நான் இப்ப நம்ம நார்மல் பாக்குறதுக்கு முன்னாடி இப்படியாக்கும் அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் எவல்யூஷன். சீட் ஹேபிட்னா அதுதான். இப்ப எப்படி ஒரு ஃபீமேல் எம்ப்ரியோல ஃபியூஸ் ஆயிட்டு அந்த எம்ப்ரியோ சீடா வளருமோ அது மாதிரி தான் இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அன், அதே மாதிரி தான் இந்த டெரிடோஃபைட்ஸ்லயும் வாங்கிட்டு இருந்தது. அதுக்கு தான் இட்ஸ் கன்சிடர்ட் ஆஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் எவல்யூஷன். த 4 classes சொன்னேன் இல்லையா, சீலோப்சிடா, சீலோட்டம். எக்ஸாம்பிள் இது ஞாபகம் வச்சுக்கணும், லைகோப்சிடா, லைகோபோடியம், ஸ்பினோப்சிடா, ஈக்விசிட்டம், டீரோப்சிடா இதாக்கும் நம்ம ஃபர்ன்ஸ்னு சொல்றது, ட்ரையாப்டெரிஸ், டெரிஸ் அண்ட் அடியாண்டம். இந்த 4 கிளாஸ் பேரு இந்த ஒரு எக்ஸாம்பிள் அவ கிளாஸோட ஞாபகம் வச்சுக்கணும். இட் கேன் கம் ஆஸ் மேட்ச் த ஃபாலோயிங் ஃபார் யூ. இல்ல வேற வழியில கூட கொஸ்டின் கேட்கலாம். இந்த கிளாஸோட எக்ஸாம்பிள் என்ன, 4 ஆப்ஷன்ல 4 இந்த டிஃப்ரெண்ட் ஆர்கன் கொடுத்துருப்போம், அதுல நீங்க ஒன்று டேக் பண்ணலாம்.
இப்போ டெரிடோஃபைட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஜிம்னோஸ்பர்ம் ஆயிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் நம்ம சாப்டர் முடிஞ்சாச்சு. சின்ன பார்ட் தான் பாக்கி இருக்கு. Gymnosperms are plants in which ovules are not enclosed by ovary wall and remain exposed both before and after fertilization. இப்போ நம்ம ஒரு பிளான்ட்ல பார்த்தா அதோட ஃப்ளவர் இருக்கும் இல்லையா, அதோட ஃப்ளவர்ல ஒரு கீழே நீங்க பார்த்தா இப்போ நார்மல் ஒரு பிளான்ட் ஃபீமேல் ஆர்கன் பார்த்தா நார்மல் பிளான்ட்ல இப்படி ஒரு ஸ்டிக்மான்னு இருக்கும், இது ஸ்டைல். அப்புறம் இங்க கீழே வந்தா ஓவரி, ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி. இப்போ ஓவரிக்குள்ள சேம்பர்ஸ் இருக்கும், அதுக்குள்ள ஓவியூல்ஸ் இருக்கும். இப்போ இது கவரிங் இருக்கு இல்லையா, இந்த ஓவியூல்ஸுக்கு அது நம்ம ஓவரி வால் சொல்றோம். அப்போ இந்த ஜிம்னோஸ்பர்ம்ஸோட கேரக்டரிஸ்டிக் என்ன, தேர் வெரி சிமிலர் டு நார்மல் நம்ம பாக்குற ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் சொல்றது, அதுக்கு ரொம்ப சிமிலர். பட் இவாள்ல இந்த ஓவரி செப்பரேட் வால்ஸ் இல்ல, இந்த ஓவியூல்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ்டா இருக்கும். இவாக்குள்ள அந்த எக் இருக்கும், ஓவியூல்ஸ்க்குள்ள எக் இருக்கும். ஸோ இதாக்கும் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஜிம்னோனா நேக்கெட், ஸ்பெர்மானா சீட்ஸ் ஆக்கும். அப்படியாக இவன் பேர் வந்திருக்கிறது. The seeds that develop post fertilization are not covered, of course. இப்போ நீங்க ஃபர்டிலைசேஷன் முன்னாடி ஒன்றும் கவரிங் இல்லைன்னா ஃபர்டிலைசேஷன் ஆகிட்டு எங்கேயும் கவரிங் வந்துடும். ஸோ அந்த சீடும் நேக்கெட் ஆக்கும். Gymnosperms include medium-sized tree or tall trees and shrubs. இதுல எல்லா வெரைட்டியும் இருக்கு. இப்போ சின்ன சின்ன மரமும் இருக்கு, பெரிய மரமும் இருக்கும், சின்ன சின்ன செடி கூட கிடைக்கிறது இல்ல. One of gymnosperms, the giant redwood tree sequoia, is one of the tallest tree species. இது exact question important. Which is what is the tallest gymnosperm? Sequoia, redwood tree, sequoia. இதாக்கும் example. The roots are generally tap roots. இது முன்னாடி பார்க்கலாம். அந்த ரூட்ஸ்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. அதுல ஒன் கைண்ட் ஆஃப் சிஸ்டம் டேப் ரூட்னு சொல்லி, அது என்னன்னா அந்த ஒரு பிரைமரி ரூட் இருக்கும், அது நிறைய செகண்டரியில டிவைட் ஆகும், அது நம்ம டேப் ரூட் சொல்லுறது. Roots have some genera. Roots in some genera have fungal association in form of mycorrhiza. என்னன்னா கொஞ்சம் ரூட் கிட்ட கொஞ்சம் ஆர்கன் இந்த ஜிம்னோஸ்பர்ம்ல அவகிட்ட ரூட்ஸ்ல ஃபங்கஸ் கூட அசோசியேஷன் இருக்கு. அந்த அசோசியேஷன் மைக்கோரைசா. ஃபங்கஸ் என்ன சொல்றோம், அதோட பேர் மைக்கோரைசா. While in some other specialized roots have coralloid roots are associated with N2-fixing cyanobacteria. இப்போ இவன் என்ன சொல்றான், கொஞ்சம் ஜெனரால இந்த ரூட்ஸ் கூட ஃபங்கஸ் இருக்கு மைக்கோரைசானா. அதே மாதிரி கொஞ்சம் ஜெனரால சைக்கஸ் எக்ஸாம்பிள் ரூட்ஸ் கூட நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் சைனோபாக்டீரியா இருக்கு. அந்த ரூட்ஸ் பேர் கொரோலாய்டு ரூட்ஸ். இது கொஸ்டின், வாட் இஸ் கொரோலாய்டு ரூட்ஸ்? 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க ஏதோ ரேண்டமா. அதுல ஒண்ணு வந்துட்டு ரூட்ஸ் which are associated with N2-fixing cyanobacteria சொல்லுவாங்க. ஸோ அதாக்கும் நமக்கு கரெக்டா ஆப்ஷன். ஸோ என்ன கொஞ்சம் ஆர்கானிசம்ல இந்த மைக்கோரைசா கூட அசோசியேஷன் இருக்கு, கொஞ்சம் ஆர்கானிசம்ல இந்த நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா கூட அசோசியேஷன் இருக்கு. சிம்பிள். இப்போ அதே மாதிரி ஸ்டெம் என்னன்னா பிரான்ச்டா இருக்கு, அன்பிரான்ச்டா இருக்கு. ஸ்டெம் அன்பிரான்ச்னா சைக்கஸ், ஸ்ட்ரெயிட்டா இருக்கும் ஸ்டெம்னா ஒரே இது மாதிரி. பிரான்ச்டா இருக்குன்னா அது பைனஸ் செட்ரஸ். இப்போ பிரான்ச்சா இருக்குன்னா எப்படி இருக்கும், இப்படி இருக்கலாம், இங்க பிரான்ச் இருக்கும். அந்த மாதிரி இருந்தா பைனஸ் செட்ரஸ். இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். The leaves may be simple or compound. இதெல்லாம் முன்னாடி வரும், அதை பார்க்கலாம். Different types of leaves அதோடதான். In cycas, the pinnate leaves persist for a few years. கொஞ்சம் வருஷம் இருக்கும் அது. Pinnate leaves is a type of leaves that அது கொஞ்சம் வருஷத்துக்கு இதுல persist பண்ணுறது. In the leaves in gymnosperms are well adapted to withstand extremes temperature, humidity and wind. அப்படின்னா என்ன, இது எந்த கண்டிஷன் வேணும் சர்வ, எங்க இப்போ ரொம்ப ஜோரா மழை பெய்யுதா இல்ல ரொம்ப சூடு அடிக்கிறதா, அந்த மாதிரி கண்டிஷன்ல கூட இது இருக்கும். In conifers, the needle-like leaves reduces surface area. Their thick cuticle and sunken stomata also help reduce water loss. இப்ப என்ன, இலை பெருசா இருந்தா அதுல தண்ணி போக நிறைய சான்ஸ் இருக்கு. அதே இலை குட்டியா இருந்தா எப்படி இருந்தா, இந்த இலையில நீங்க பார்த்த எதுல நிறைய தண்ணி போகும், ஆஃப்கோர்ஸ் இல்ல. அப்புறம் கியூட்டிக்கல்னா இந்த
ஸ்டொமேட்டா இருக்கு இல்லையா, அது மேல இலை மேல ஒரு லேயர் இருக்கும், அது பேர் கியூட்டிக்கல். கியூட்டிக்கல் இது நல்லா திக்கா இருக்கும், நல்ல திக் லேயரா இருக்கும். சங்கி ஸ்டொமேட்டானா ஸ்டொமேட்டா மோஸ்ட்லி என்னன்னா they'll be exposed to the surface, na outer surface na ஏர் என்ன இருக்கும் அங்க இருக்கும். பட் இதுல இது கொஞ்சம் இப்படி பிட்டு அது இருக்கும், அதுக்குள்ள ஸ்டொமேட்டா இருக்கும், அது நம்ம ஸ்டங்கன் ஸ்டொமேட்டா சொல்றோம், அவ்வளவுதான். ஸோ இதுல இருந்தால இந்த 3 மெக்கானிசம்ல இருந்து இட் இஸ் ரெடியூசிங் இட்ஸ் வாட்டர் லாஸ். அப்படின்னா இந்த கோனிஃபர்ஸ் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இது எந்த ஏரியால இருக்கலாம், எப்படின்னா எங்க தண்ணி நிறைய இல்லை, டெசர்ட் எக்ஸாம்பிள், எங்க சூடு ரொம்ப இருக்கு தண்ணி கம்மி இருக்கு, அந்த மாதிரி ஏரியால இது கண்டு வரும். The gymnosperms are heterosporous. Heterosporous அர்த்தம் என்ன, ஸ்போர் இருக்கும், மேல் பெரிய ஸ்போர்னா ஃபீமேல், சின்ன ஸ்போர்னா மேல், அவ்வளவுதான். They produce haploid microspores and megaspores. The two kinds of spores are produced within the sporangia that are born on the sporophyll, which are arranged spirally along an axis to form plaques or compact strobili or cones. இது கொஞ்சம் நல்லா பார்த்து படிக்கலாம். The spores are produced within sporangia. Sporangia வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் that are born on the sporophyll. Sporophyll நம்ம என்ன சொல்றோம், specific leaf like appendages அந்த மாதிரி இருக்கும். நான் இப்போ இது ஒரு ஆக்சிஸ் வச்சுக்கலாம். இப்போ இதுல இந்த லீஃப் இருக்கும், ஸ்பைரலா இருக்கும்னா இப்போ எப்படி சொல்றது, இது இந்த மாதிரி ஆர்டர்ல இருக்கு, இப்படி 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 ஆர்டர்ல ஸ்பைரலா அரேஞ்ச் இருக்கும். அந்த இது ஸ்டெம் இந்த ஆக்சிஸ் அரௌண்டிங், அதுல ஸ்போரோஃபில் இருக்கும். அந்த ஸ்போரோஃபில் மேல ஸ்போராஞ்சியா இருக்கும், அந்த ஸ்போராஞ்சியாக்குள்ள இது ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்போ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் ஸ்ட்ரோபிலா இல்ல கோன்ஸ் சொல்றோம், அவ்வளவுதான். சிம்பிளா புரிஞ்சுக்கணும். ஆக்சிஸ், சின்ன ஸ்போரோஃபில், ஸ்போராஞ்சியாக்குள்ள ஸ்போர்ஸ், இப்படி இப்படி ஸ்பைரலா இருக்கும் இந்த லீவ்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கணும். Strobili bearing microsporophylls and microsporangia are called microsporangiate or male strobili. இது பாருங்க, ஜஸ்ட் டேர்ம்ஸ். ஸ்ட்ரோபிலைனா இந்த கோன் மாதிரி சிஸ்டம், இந்த கோன் மாதிரி சிஸ்டம்ல சின்ன லீவ்ஸ் இருக்கும், அது மைக்ரோஸ்போரோஃபில். அந்த மைக்ரோஸ்போரோஃபில் மேல அஃப்கோர்ஸ் மேல் ஆர்கன் தான் இருக்கும். இப்போ அந்த மேல் ஆர்கன் மேல் ஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணுறது மைக்ரோஸ்போராஞ்சியா சொல்றது. இப்போ இந்த மைக்ரோஸ்போராஞ்சியாக்குள்ள மைக்ரோஸ்போர் இருக்கும், சிம்பிளா புரிஞ்சுக்கணும். மைக்ரோஸ்போரோஃபில் ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சிஸ் நம்ம காணற லீஃப் மாதிரி அப்பெண்டேஜ், அது மைக்ரோஸ்போரோஃபில் சொல்றோம். மைக்ரோஸ்போரோஃபில் மேல மைக்ரோஸ்போராஞ்சியா இருக்கும், இந்த மைக்ரோஸ்போராஞ்சியாக்குள்ள மைக்ரோஸ்போர்ஸ் இருக்கும், புரிஞ்சிருக்கணும். அது இதை வந்துட்டு நம்ம மேல் ஸ்ட்ரோபிலைன்னு சொல்றோம். அதே மாதிரி ஃபீமேல்ல கூட இருக்கும், அதை பார்க்கலாம். The microspores develop into male gametophytic generation, which is highly reduced and only confined to the limited number of cells. இப்போ நம்ம முன்னாடி இது பிரையோஃபைட்ஸ்ல டெரிடோஃபைட்ஸ்ல என்ன பார்த்தோம், ஒரு செப்பரேட் கேமெட்டோஃபைட் பாடி வருது, தட் இஸ் ஃப்ரீ லிவிங், தட் இஸ் autotrophic எல்லாம் பார்த்தோம். இல்லைன்னா மேல் gametophytic generation is highly reduced to a few number of cells, அவ்வளவுதான். இந்த ஸ்போர் வந்துட்டு இன்னும் டிவிஷன் கொஞ்சம் கொஞ்சம் ஆகும், இது வந்துட்டு நம்ம மேல் gametophyte சொல்றோம், அவ்வளவுதான். This reduced gametophytic is called pollen grain. இப்படி நம்ம நார்மல் angiospermsல பாக்குறோமோ அதே மாதிரி இப்போ இதுலயும் pollen grain தான் கிடைக்குது. These are all சயின்ஸ் ஆஃப் எவல்யூஷன். நான் எவ்வளவு ஈஸி நமக்கு ஃபெர்டிலைசேஷன் இவெண்ட் ஆகணுமோ அதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. The development of pollen grains takes place within the microsporangia. பார்த்தாச்சு இதெல்லாம். The cones bear megasporophyll. Bearing megasporophylls with ovules or megasporangia are called microsporangiate or female strobili. இப்போ அதே மாதிரி ஒரு ஆக்சிஸ் மேல லீவ்ஸ், பெரிய பெரிய லீவ்ஸ் மேக்ரோஸ்போரோஃபில், அது மேல ovules இருக்கும், ஓவியூல்ஸுக்கு இன்னொரு பேர் வந்துட்டு மைக்ரோஸ்போராஞ்சியோ, இது ஞாபகம் வச்சுக்கோம். ஓவியூல்ஸ் ஆர் நோன் as macrosporangia as well. இப்போ இந்த மைக்ரோஸ்போராஞ்சியாக்குள்ள மேக்ரோஸ்போர் இருக்கும், அப்படின்னா ஃபீமேல் எக், சிம்பிள். The male or female cones or strobili may be born on the same tree. அப்படின்னா எதுனா ஒரு பைனஸ் எக்ஸாம்பிள். பைனஸ் அப்படின்னா பைசெக்சுவல் இல்லையா? அப்போ ஏன்னா பைனஸ் மேல ரெண்டும் இருக்கு,
ரெண்டு ஃபீமேல் கோனும் கிடைக்கிறது, மேல் கோனும் கிடைக்கிறது. அதுக்காக அது நம்ம இது சொல்றது பைசெக்சுவல்னு சொல்லலாம். அதாயிட்டு however in cycles male and male cones and megasporophylls are born in different ways. அப்படின்னா என்ன? It is monosexual, unisexual plant. Cycas is unisexual while pinus is bisexual. The megaspore mother cell is differentiated from one of the cells of the nucellus. இப்போ நியூஸ்லஸ் நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? ஆஞ்சியோஸ்பர்ம்ல ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும் நியூஸ்லஸ் சொல்லி, எது நியூட்ரிஷன் கொடுக்கும், அதுல இருந்து ஒரு செல்ல எடுத்தா இட் இஸ் கால்ட் as megaspore mother cell. The nucleus is protected by envelopes and the composite structure is called an ovule. Ovule structure called nucleus இருக்கும். nucleus அதுல இருந்து வந்துட்டு megaspore mother cell derive ஆகும். The ovules born on megasporophylls which may be clustered to form the female cones. The megaspore mother cell divides meiotically to form megaspores. One of the megaspores enclosed within the megasporangium develops into multicellular female gametophyte that bears two or more archegonia or female sex organ. இப்போ இதை பார்க்கலாம். இப்போ இந்த இது ஒரு ஓவியோலுக்குள்ள ஒரு megaspore mother cell. இப்போ இந்த ஒரு megaspore mother cell will develop meiotically and to give 4 cells which are called megaspores. இப்போ இந்த megasporesல ஒன்னு வந்துட்டு ஒன்னு செப்பரேட் ஆயிடும். It develops into multicellular. இது இப்போ தானே mitotic division ஆயிட்டு நிறைய செல் ஆகும். இப்போ நிறைய செல் ஆயிட்டு இந்த நிறைய செல் they form the female gametophyte that bears 2 or more archegonia. நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, இது புரிஞ்சிருக்காது மேபி. இப்போ நம்ம கிட்ட ஒரு மெகாஸ்போராஞ்சியம் இருக்கு. அதுலனா அதுக்குள்ள ஓவியூல்ஸ் இருக்கு. ஓவியூல்ஸ்குள்ள என்ன இருக்கு? நியூசிலஸ்ல இருந்து நம்ம ஒரு மெகாஸ்போர் மதர் செல் எடுத்திருக்கோம். அந்த மெகாஸ்போர் மதர் செல் என்ன பண்ணணும்? மியோட்டிக் டிவிஷன் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அப்போ அது 4 செப்பரேட் செல் ஆகும். அந்த 4 செல்லை நம்ம மெகாஸ்போர் சொல்றோம். அந்த மெகாஸ்போர் செல்ஸ்ல ஏதோ ஒன்னு செப்பரேட் ஆகும். அது மைட்டோட்டிக் டிவிஷன் பண்ணி கேமெட்டோஃபைட்டை ஃபார்ம் பண்ணும். அந்த கேமெட்டோஃபைட் மேல என்ன? ஆர்கிகோனியா இருக்கும். அந்த ஆர்கிகோனியாக்கு நம்ம செக்ஸ் ஆர்கன் சொல்றது, ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். இந்த ஆர்கிகோனியோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் முன்னாடி படிச்சுட்டு இருந்தா அது இப்போ நெசசிட்டி இல்லை. Unlike bryophytes and pteridophytes, in gymnosperm the male and female gametophytes do not have independent existence. அப்படின்னா they are attached to the sporophyte. Na diploid plant body main phase, they are attached to that and they do not produce their own food. They remain within the sporangia retained on the sporophyte. Pollen grain என்ன இருக்கு? ரிலீஸ் ஆகுறது. இந்த மைக்ரோஸ்போராஞ்சியால இருந்து ரிலீஸ் ஆகும். அது தண்ணியில போகலாம், ஏர் கரண்ட்ஸ்ல போகலாம், எப்படி வேணுமோ போகலாம். மோஸ்ட்லி வி சி த்ரூ ஏர் கரண்ட்ஸ். அப்படின்னா காத்து த்ரூ போகும். அண்ட் தி கம் இன் ஓப்பனிங் ஆஃப் ஓவியூல்ஸ் born on megasporophyll. megasporophyll leaves இருக்கும் இல்லையா, அந்த லீவ்ஸ் மேல ஓவியூல்ஸ் இருக்கும். அந்த ஓவியூல்ஸ் கூட கான்டாக்ட் வந்துட்டு இது உள்ள போகும் த்ரூ pollen tube. அந்த pollen tubeல அந்த male gametes grow towards archegonia in the ovules and discharge their contents near the mouth of archegonia. இது நீங்க 12th படிச்சா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் ஃபுல் மெக்கானிசம். பட் இப்போதுக்கு வச்சுக்கோங்க மைக்ரோஸ்போர். இது மைக்ரோஸ்போரோஃபில். இதுல மைக்ரோஸ்போராஞ்சியா இருக்கும். இதுக்குள்ள மைக்ரோஸ்போர் இருக்கும். அது பாலன் கிரெயின் ரிலீஸ் பண்ணும். நிறைய எப்படி பாலன் கிரெயின் ரிலீஸ் பண்ணும். அது த்ரூ ஏர் கரண்ட்ஸ் போகும். எங்கேயும் ஒரு மைக்ரோஸ்போராஞ்சியா இருக்கும். நான் பெரிய லீஃப் மெகாஸ்போரோஃபில் இருக்கும். அதுல நிறைய சின்ன சின்ன ஓவியல்ஸ் இருக்கும். அந்த ஓவியல்ஸ் ஓப்பனிங்ல போய் இந்த செல் கனெக்ட் ஆகும். அது உள்ள போயிட்டு pollen tube through போகும். அங்க போயிட்டு அந்த gametes போயிட்டு ஃபைனலா ஃபியூஸ் ஆகும். And they will fuse in the archegonia. Following fertilization, zygote develops into an embryo and the ovule into seeds. In the ovule will become a seed. அதுக்குள்ள இருந்த zygote embryo ஆகும். புரிஞ்சுதா? We can cover this once more. ஏர் கரண்ட் வரும். ஏர் கரண்ட் வந்துட்டு போலன் கிரெயின்ஸ் கூட்டிட்டு போவோம் மெகாஸ்போரோஃபில் கிட்ட ஓவியல் மேல. அந்த ஓவியலுக்குள்ள
through a pollen tube the pollen grain will release its male gametes. அப்படின்னா என்ன, அந்த pollen grain எப்போ வருதோ அது மேல அது ஒரு pollen tubeன்னு ஒரு சின்ன வளர்வு காட்டும். அதுல ஒரு டியூப் மாதிரி ஸ்ட்ரக்சர். அந்த டியூப் வந்து உள்ள கொஞ்சம் பெனிட்ரேட் ஆகும். அந்த டியூப்ல மேல் கெமேட்ஸ் இருக்கும். அந்த கெமேட்ஸ் போயிட்டு ஆர்கிகோனியா கிட்ட ரிலீஸ் ஆகும். ஆர்கிகோனியா உள்ள போயிட்டு they will fuse with the female gamete. அவ்வளவுதான். The seeds are not covered. இந்த கொஸ்டின் மோஸ்ட்லி இந்த பிக்சர் கொஸ்டின் கேட்க மாட்டேன், ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்தா கஷ்டம். பட் பாத்துக்கோங்க. சைக்கஸ் இஸ் a unisexual plant. This is Pinus. Pinus is a bisexual plant. And this is another example, ginkgo. Never vachkoga. Angiosperms. Unlike gymnosperms where the ovules are naked, in the angiosperms of flowering plants, the pollen grains and ovules are developed in specialized structures called flowers. இதுல நேக்கடா இருக்காது, இதுல நிறைய கவரிங் இருக்கும் ஃப்ளவர்ஸ் சொல்லி. இதை நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் இன்னும் டீடைல்ல படிக்கலாம். பட் இந்த செக்ஷன் இவ்வளவு ஞாபகம் வச்சுட்டா ஒரு ஃப்ளவர்ல ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுல மேல் ஆர்கன் ஆந்தர் இருக்கும். ஆந்தர்ல போலன் கிரெயின் இருக்கும். ஃபீமேல் ஆர்கன் இருக்கும். அதுல ஸ்டிக்மா ஸ்டைல் ஓவரின் இருக்கும். ஓவரிக்குள்ள ஓவியல்ஸ் இருக்கும். In angiosperm, the seeds are enclosed in fruits. Angiosperms are exceptionally large group of plants occurring in a wide range. They range in size of smallest. This smallest question occurs Wolffia. Wolffia, the smallest angiosperm, to tall trees of eucalyptus. ಇದನ್ನ ನಮಗೆ ಮೇನ್ ಫುಡ್ ಏನತ್ತರದ ಫ್ರೂಟ್ಸ್ ವೆಜಿಟೇಬಲ್ಸ್ நிறைய ಇದಾಕೋ and fodder example fuel medicines நிறைய items இந்த ಕ್ಲಾಸ್ಲಿ ನಮಗೆ கிடைக்கிறது. They are divided into two class, dicots and monocots. இது நம்ம next chapterல படிக்கணும். அப்போது catch ஆகணும். This இந்த chapter முடிஞ்சது. இதோட example dicot இல்ல mono, இது now necessity we can look at it in the next chapter. I think we have hopefully covered it well. Exercises. What is the basis of classification of alga? இப்போ இதுக்கு நம்ம ஒரு separate screen தரணும். இது கொஞ்சம் MBBS books காணும். இப்போ don't get flustered. अच्छा. இப்போ I hope இது visible இருக்கு இதுல. So what is the basis of classification of alga? Alga இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, what is it classified on basis of? நம்ம பார்த்தோம் three classes பார்த்தோம் இல்லையா. ஒன்னு வந்துட்டு green alga, ஒன்னு brown alga, இன்னொன்னு red alga. இப்போ இதோட நேம்ஸ் என்ன? Chlorophyllaceae, Phaeophyllaceae. red alga நேம் நானும் மறந்துருக்கேன். we'll check it out, no problem. Rhodophyllaceae. இப்போ இதோட basis of classification na pigment basisல, pigmentல இந்த different colors கொடுக்கிறது algae basis of classification. Pigments இதாக்கு நம்மளோட basis of classification. இப்போ green algaல என்ன இருக்கு? chlorophyll A and B. brown algaல என்ன இருக்கு? chlorophyll A இருக்கு, chlorophyll C இருக்கு, plus இன்னொன்னு என்ன இருக்கு? fucoxanthin. இதுல இருந்து தானே நமக்கு brown color வருது. So this is brown alga. Red algaல என்ன இருக்கு? chlorophyll A, D and R phycoerythrin. Phycoerythrin. இது நமக்கு red color கொடுக்குது. So this is the basis of classification in alga. First question ஆச்சு. When and where does the reduction division take place in the life cycle of liverwort, a moss, a fern, a gymnosperm and an angiosperm? Okay, so first liverwort. What is a liverwort? Liverwort is a bryophyte. இல்லையா? அதோட main plant body வந்துட்டு haploid, gametophyte. இப்போ அந்த gametophyteக்கு reduction division, gametophyte வந்துட்டு haploid. அப்போ அது haploid ஆக எங்க division ஆயிருக்கும்? Sporophytesல. ஸ்போரோஃபைட்ங்கிற பாடி இருக்கு இல்லையா, அவகிட்ட ஒரு பார்ட் இருந்தது ஞாபகம் இருந்தா, கேப்சியூல். அந்த கேப்சியூல்ல இது ரிடக்ஷன் டிவிஷன் ஆகிறது ஞாபகம் இருந்தா, லிவர்வர்ட்ல. இப்போ மாஸ் என்ன? மாஸ் இஸ் ஆல்சோ அ பிரையோஃபைட். மாஸ் இஸ் ஆல்சோ அ பிரையோஃபைட். ஸோ மாஸ்ல கூட எங்க நடக்கிறது? இந்த கேப்சியூல் இட் செல்ஃப்.
எப்போ நடக்கிறது? when there is a need to form the gametophyte. Simple. இப்போ fern என்ன? fern is a mainly a இந்த மெயின் பிளான்ட் பாடி என்ன fernல நமக்கு ஸ்போரோஃபைட்னா 2n இருக்கும் இல்லையா? இப்போ பார்க்கணும் fernல எங்க டிவிஷன் ஆகுது? pteridophytesல. I'll just show you in the text. The sporangia produced spores by meiosis. இதுல என்ன இருக்கும் பாரு, ஸ்போரோஃபைட்ஸ்ல sporangia இருக்கும். அந்த sporangia கிட்ட ஸ்போரோஃபில்ஸ் இருக்கும், that are basically leaf like appendages. இந்த sporangiaல spore produce ஆகும் by meiosis from spore mother cells. எங்க ஆகுறது? in sporangia from spore mother cells. இப்போ ஜிம்னோஸ்பம்ல எப்போ ஆகுறதுன்னா when there is a need to form the gamete. இப்போ எங்க ஆகுறது? ஒரு மேல்ல it is happening in the megasporangia or microsporangia, or ஃபீமேல்ல it is happening in the megasporangia. ஜிம்னோஸ்பம் மேல்ல it is happening in microsporangia, female it is happening in macrosporangia. I hope that is simple. Name 3 groups of plants that bear archegonia. Angiosperm pati kettuna that we will see in the next chapter very clearly. Then we will answer this question. Okay, name 3 groups of plants that bear archegonia. Archegonia எதுல இருக்கு? ஆஞ்சியோஸ்பர்ம்ல இருக்கா? இல்ல. ஜிம்னோஸ்பர்ம்ல இருக்கா? இருக்கு. டெரிடோஃபைட்ஸ்ல இருக்கா? இருக்கு. இது பிரையோஃபைட்ஸ்ல இருக்கா? இருக்கு. These are your 3 classes. Okay, describe the life cycle of any one of them. Okay, இப்போ பிரையோஃபைட்ல நீங்க பாருங்க, gametophyte is the main plant body. Gametophyte has n configuration. இப்போ இந்த gametophyteல என்ன? gametes வரும். gametesல they will fuse. male இருக்கும் and female இருக்கும். இவ ரெண்டு பேரும் they fuse, formation of zygote. Zygote will form sporophyte, which is 2n body, but it is not the main plant body. Sporophyte ல இருந்து திருப்பியும் அதுல என்ன இருக்கும்? foot seta capsule இருக்கும். அந்த capsule they will form spores again. In the spores are n again. இப்போ இந்த n germinate, in the spore germinator, they will form the gametophyte. This is your life cycle. Okay, this is a nice question. 4th one, இந்த மாதிரி question நீங்க நீட்ல வரலாம். Mention the ploidy of the following. Ploidy என்ன? செல் குரோமோசோம் எவ்வளவு இருக்கும்? 1ல n இருக்கும், இல்ல 2n இருக்கும். Protonema cell of moss. Protonema என்ன? gametophyte. Gametophyte என்ன? n. Primary endosperm nucleus in a dicot. Primary endosperm nucleus. இப்போ actually endosperm nucleus in a dicot நம்ம next chapter படிக்கணும். எனக்கு answer தெரியும், but after the next chapter it will be clear to you. Okay, so we will deal with it in the next chapter. Prothallus of fern. இதுலயும் n. This is the gametophyte. Leaf cell of moss. ஒரு நிமிஷம், பென்சிலோட கொஞ்சம் ஆஃப் ஆயிருக்கு. Just give me 1 minute. Gemma cell in Markanch. Gemma cell எங்க இருக்கு? gametophyte, doesn't matter. And we put meristem cell of monophyte. Meristem நீங்க tissue pair கேட்டிருக்கலாம். It is a normal tissue, so 2n. Ovum of liverwort. And simple, no need to think. Zygote of a fern. Zygote doesn't matter which organism it belongs to. Zygote la always 2n. So adu aachu. The next question. Write a note on economic importance of alga and gymnosperms. Okay.
Why don't you try thinking? Alga நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சிருந்தோம், இல்லை கொஞ்சம் ஞாபகம் இருந்தா ட்ரை அண்ட் திங்க் அபவுட் இட். இதெல்லாம் நான் சொல்றேன். ஆல்கா ஞாபகம் வருது? அதுவும் சிவீரம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா ஆல்கேல என்னெல்லாம் இருந்தது? நிறைய இருந்தது. ஃபர்ஸ்ட்லி எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் கேட்கறாரு. நம்ம இதுல எக்கோலாஜிக்கல் பார்க்கறது இல்லை. இப்போ ஆல்கால we have some certain substance called can you just hold on for 2 minutes? The pencil is charging. Just a minute. Yeah, until then, let's see a simple question. Match the following column. Chlamydomonas. Chlamydomonas is what? ஞாபகம் பண்ணுங்க. green alga. ரொம்ப மேல பார்த்துருந்தோம். சைக்கஸ் எது ரீசெண்டாவே பார்த்துருந்தோம். ஜிம்னோஸ்பர்ம். செலாஜினெல்லா டெரிடோஃபைட். ஸ்பாக்னம் மாஸ். புரிஞ்சுதா? So this I won't have to do much. With that, red alga, differentiate the following. Red alga and brown alga. இது பார்க்கலாம், இது எல்லாம் பார்க்கலாம். ஓகே, that not an economic importance. இப்போ ஆல்கா நமக்கு என்னெல்லாம் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சிருந்தது? ஒன்னு எகார், ஜிலீடியம் அண்ட் கிராசிலேரியா இல்லையா? எகாருக்கு லாமினேரியா, sargassum, food among 70 other species. This is 2 examples how it is economically important. அதை விட்டு ecological-ஆவும் நிறைய இருக்கு. That is, they fix the carbon dioxide of our environment and produce oxygen. அதுக்கு தான் நம்ம அதை இது ஓஷன்ல they produce large amounts of oxygen. இப்போ இதுல எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும்னு இன்னும் பார்த்துடலாம். லாமினேரியா among food, அந்த ஆல்ஜின் அண்ட் கெராஜின்னா அவ இது ப்ரொடியூஸ் பண்றா. ஹைட்ரோகுலோரைட்னா தண்ணி ஹோல்ட் பண்ற சப்ஸ்டன்ஸ், தண்ணி பிடிக்கிற ஒரு வஸ்திரம் அது. அதுல இருந்து நம்ம இது நிறைய எங்க தண்ணி ட்ரை ஆகிறது பிளான்ட் டிரான்ஸ்போர்ட் பண்ணானா அதுல எல்லாம் யூஸ் பண்ணலாம். அகார் பத்தி சொல்லியாச்சு, விச் ஆர் யூஸ்ட் இன் க்ரோயிங் மைக்ரோப். ஐஸ்கிரீம்ல யூஸ் பண்றாங்க, ஜெல்லிஸ்ல யூஸ் பண்றாங்க. குளோரெல்லா கேன் பி யூஸ்ட் அஸ் ஃபுட் சப்ளிமெண்ட். இதெல்லாம் நமக்கு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆச்சு. ஜிம்னோஸ்பர்ம்ல என்ன எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்? Let us see. இத பத்தி கேட்டாங்க. ஆல்கா அண்ட் ஜிம்னோஸ்பர்ம்ஸ். இப்போ ஜிம்னோஸ்பர்ம்ஸ் பத்தி செப்பரேட்டா கொடுத்துட்டு ஐ வில் நானே உங்களுக்கு கொஞ்சம் தேடி சொல்றேன். பட் நீங்க இப்போ இட் இஸ் லைக் அ பிளான்ட்னா இட் மைட் கிவ் அஸ் ஃபுட். இங்க ஃபுட் கொடுக்கும், இது ஃபுட் கொடுக்கும். இட் கேன் ஆல்சோ கிவ் அஸ் ஃபுட். அந்த மாதிரி எக்ஸாம்பிள் இருக்கும். பட் இது நமக்கு என்சிஆர்டில கொடுத்துட்டு இல்ல, நான் உங்களுக்கு தேடிட்டு நான் சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல. Both gymnosperms and angiosperms bear seeds. Why are they classified separately? Why are they classified separately? இப்பதான் பார்த்தோம். இவாளோடத்துல என்ன, ஜிம்னோஸ்பர்ம்ஸ்ல ovules கிட்ட no covering. So when the ovules வந்துட்டு they develop into seeds. Seeds கொண்டும் கவரிங் இல்லை, அதுக்கு நேக்கட் சீட்ஸ் சொல்றோம். அதுக்கு தான் இதுல செப்பரேட்டா கிளாஸிஃபை பண்றோம். இப்போ ஆஞ்சியோஸ்பர்ம்ல ஆஞ்சியோஸ்பர்ம்ல ஓவியல் கரௌண்டிங் ஓவரி இருக்கு. அந்த ஓவரி வந்துட்டு என்ன, ஃப்ரூட் ஆகும். ஸோ இந்த சீட் எல்லாம் தேர் ப்ராப்பர்லி கவர்டு, நல்லா மூடி இருக்காங்க, சேஃபா நல்லா பாதுகாப்புல வச்சிருக்காங்க. ஸோ அதாக்கும் டிஃபரன்ஸ். அதுக்காக நம்ம இதை செப்பரேட்டா கிளாஸிஃபை பண்ணுறது இல்லைன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் சேம் தான். ஆஞ்சியோஸ்பர்ம் ஜிம்னோஸ்பர்ம்ல ஹெட்ரோஸ்போரினா என்ன, 2 டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஸ்போர் நீங்க உண்டாக்குறதுன்னா, ஒண்ணு வந்துட்டு மேல் ஸ்போர் சின்னது மைக்ரோஸ்போர் சொல்லிட்டு, ஒண்ணு பெரிய ஸ்போர் மைக்ரோஸ்போர், ஃபீமேல் சொல்லிட்டு ஃபீமேல் மேல். இதோட எக்ஸாம்பிள் கேட்கறாள். எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா டெரிடோஃபைட் நாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தோம். எக்ஸாம்பிள் 2 கொடுத்துருந்தாங்க, ஈக்விசிட்டம், செலாஜினெல்லா. briefly comment on its significance. இதுல இப்போ என்ன 2 வெரைட்டியா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு என்ன டிஃபரன்ஸ் ஆகும், என்ன யூஸ்ஃபுல், அது எப்படி நமக்கு நல்லது, எப்படி அந்த பிளான்ட்டுக்கு நல்லது அது
யோசிங்க. இப்போ நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண ரெண்டு டிஃப்ரெண்ட் கேமெட்டோஃபைட், அது ஈஸியர் டு பி சேஃப் இல்லை. இப்போ ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு என்ன கொஞ்சம் செப்பரேட்டா இருந்தா ஜஸ்ட் சொல்லலாம். Just give me a minute. இப்போ நம்ம பாக்குறதுல ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்போர் இருந்தா அது நிறைய சான்ஸ் இருக்கு ஃபர்டிலைசேஷன் ஆக. அது எப்படின்னா இப்ப பாருங்க, ஒரே பிளான்ட்ல இருந்து இப்ப பை சான்ஸ் பிளான்ட்டுக்கு ஏதோ ஆயிடுது, ஆனா அந்த ஸ்போரோஃபைட்டுக்கு ஏதோ ஆயிடுது, அப்போ தெர் இஸ் அ மோர் ஹையர் லைக்லி சான்ஸ் தட் பிளான்ட் ஒரே இடத்துல இருந்தா மேலும் ஃபீமேல், அப்போ அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் அது இப்போ மேல் எங்கேயும் வேற இருந்தா ஃபீமேல் வேற இடத்துல இருந்தா இட் இஸ் ஈஸியர் ஃபார் ஹையர் சான்ஸ் ஃபார் தெம் டு ஹேவ் ஃபர்டிலைசேஷன். அதை விட்டு இப்போ நம்ம எப்படி கிராஸ் பாலினேஷன் பாக்குறோம் இல்லையா ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ்ல, அந்த மாதிரி கிராசிங் ஆகி ஜெனட்டிக்கு இன்னும் சுப்பீரியர் ஃபார்ம் வரதுக்கு ஈஸியா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ரெண்டும் இது ஒரே பிளான்ட்ல இருந்தா ஈஸியா மீட் ஆயிடும், அண்ட் அதே பிளான்ட்டோட திருப்பி அதே மாதிரி பிளான்ட் வளரும். பட் இப்போ அதே இது செப்பரேட்டா இருந்தா இது வேற எங்கேயோ போகல, வேற ஒரு மைக்ரோஸ்போர் கூட போய் வேற மைக்ரோஸ்போர் வந்து இதை ஃபர்டிலைஸ் பண்ணலாம். அந்த மாதிரி கேசஸ்ல ஜெனட்டிக் வேரியேஷன் இன்க்ரீஸ் ஆக ஜாஸ்தி சான்ஸ் இருக்கு. அப்போ அந்த ஜெனட்டிக் வேரியேஷன் நம்ம சொல்றது இது இன்க்ரீஸ் ஆகிறது, அது இன்னும் நல்ல சுப்பீரியர் ஸ்பீஷீஸா வளரும், இன்னும் நல்ல ஸ்பீஷீஸா வளரும். அதாக்கும் அதோட இம்பார்ட்டன்ஸ். Explain the following terms briefly with suitable examples. Protonema. Protonema எங்க பார்த்தோம்? Protonema எங்க பார்த்தோம் நீங்களே யோசிங்க. Pteridophytes பார்க்கல, Pteridophytes பார்க்கல, சாரி. நம்ம அது மாசஸ்ல பார்த்தோம். மாசஸ்ல அது it is the first stage in the gametophyte. Protonema வந்துட்டு first stage of gametophyte in mosses. Mosses or example sphagnum. Antheridium. Antheridium வந்துட்டு male sex organ. அதே mosses-ல சொல்லலாம். Antheridium. Pteridophytes-ல கூட male sex organ Antheridium. Archegonium வந்துட்டு female sex organ. Archegonium gymnosperm-ல கூட female sex organ. Pteridophyte-லயும் female sex organ. Diplontic. Diplontic na 2n. Diplontic cells na 2n cells. 2n cells உங்களுக்கு எங்க படிக்கும்? Sporophytes. Sporophyll. Sporophyll na enna? Sporophyll are leaf-like appendages on sporophyte. Now வச்சுக்கோங்க. Isogamy. Isogamy enna? Isogamy na மேலும் ஃபீமேல் கேமெட்டும் சேம் சைஸ் அப்படின்னா ஐசோகேமஸ். இவ ரெண்டு பேரும் ஃபியூசர்னா அது ஐசோகேமஸ் fertilization. In the isogamous it can be either motile or non-motile, other does not matter, but same sex in the isogamous. We are done with this also. Next, differentiate between red alga and brown alga. இப்போ red alga நம்ம ஞாபகம் பண்ணலாம். Red alga வந்துட்டு what do we call it? Rhodophyceae. Brown alga Phaeophyceae and brown. Why? இதுல red alga என்ன இருக்கு? R phycoerythrin. டிஃபரன்ஷியேட்னா அதுல என்ன ஒண்ணு இல்ல சேம் இல்லாதது என்ன இருக்கோ அதை கேட்கறா. brown alga என்ன இருந்தது? Fucoxanthin. இதுல chlorophyll A and D. இதுல chlorophyll A and C. ஞாபகம் இருக்கா? இதுல நம்ம ஃபுட் எப்படி ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தோம்? Floridian starch. இதுல ஃபுட் எப்படி ஸ்டோர் பண்ணோம்? நானும் கொஞ்சம் மறந்துட்டு இருக்கேன், சாரி. இப்ப நாங்க நீட் படிக்கிறது கேட்டிருந்தா நான் அப்படியே ஒன்னு சொல்லிருப்பேன், பட் இப்ப நானும் மறந்துருக்கேன், அதுக்காக. இதுல ரெட் ஆல்கல ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச், இதுல பிரவுன் ஆல்கல என்னத்துக்கு? மேனட்டால் லாமினாரின். இது நம்மளுக்கு 3 ஆயாச்சா? இப்ப இதோட செல் வால்ல நமக்கு இது பாலிசல்ஃபேட் எஸ்டர்ஸ் இருக்கு.
பட் ப்ரௌன் ஆல்கா செல் வால்ல ஒன்லி இது இருக்கு ஆல்ஜின். அதர் தென் செல்லுலோஸ் ரெண்டுலயும் இருக்கு. இப்போ ரெட் ஆல்கல் என்ன நான் மோட்டைல், எல்லாமே ஸ்போர் கேமேட் எவ்ரிதிங் இஸ் நான் மோட்டைல். இதுல இருக்கு ஃபிளாஜெல்லா இருக்கு 2 லேட்ரல் அண்ட் அன்ஈக்குவல். நீங்க இந்த டேபிள் ஞாபகம் வச்சுட்டா போதும், உங்களுக்கு ஆல்கா ரிலேட்டட் என்ன கொஸ்டின் வருது எல்லாம் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு ஆச்சு 5 டிஃபரன்ஸ். தட் இஸ் மோர் தென் எனஃப். அதாயிட்டு என்ன லிவர் வேர்ட்ஸ் அண்ட் மாஸ். ஃபர்ஸ்ட் ரெண்டும் பயோஃபைட்ஸ் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு அதோட ஒரு டிஃபரன்ஸ் அதோட எக்ஸாம்பிள்ஸ் ஆயிடுச்சு. இதுல மார்க்கென்ஷியா சொல்லலாம், இதுல ஸ்பாக்னம் சொல்லலாம். இதுல என்ன, இதுல கேமெட்டோஃபைட் இஸ் சிங்கிள் ஸ்டேஜ். இதுல 2 ஸ்டேஜ் இருக்கு, புரோட்டோனிமா அண்ட் லீஃபி ஸ்டேஜ். இது not well differentiated. This is well differentiated. இதுல spore dispersal method complex. இந்த மாதிரி 4 எக்ஸாம்பிள் வச்சுட்டா போதும். ஹோமோஸ்போரஸ் அண்ட் ஹெட்ரோஸ்போரஸ் டெரிடோஃபைட். இதுல மெயின் டிஃபரன்ஸ் என்ன, ஒரே ஒரு மெயின் டிஃபரன்ஸா கிடைக்கும் உங்களுக்கு. தட் ஹோமோஸ்போரஸ்ல சேம் டைப் ஆஃப் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுறதுன்னா சைஸ் சேம். பட் அதே மாதிரி ஹெட்ரோஸ்போரஸ்ல ரெண்டு டைப் ஆஃப் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுறது. ஒன்று மைக்ரோஸ்போர்ஸ், ஒன்று மேக்ரோஸ்போர்ஸ். மேக்ரோஸ்போர்ஸ் வந்துட்டு ஃபீமேல் இதுக்கு கேமெட்டோஃபைட்டுக்கு டெவலப்மெண்ட் ஆகும், மைக்ரோஸ்போர் வந்துட்டு மேல் கேமெட்டோஃபைட் டெவலப்மெண்ட் ஆகும். இப்போ இது 10th கொஸ்டின் பார்த்தா இது இங்கேயும் மேட்ச் பண்ணிடலாம். ஆல்கே வந்துட்டு கிளமிடோவனஸ் ஆல்கே, சைக்கஸ் வந்துட்டு ஜிம்னோஸ்பர்ம், செலாஜினெல்லா டெரிடோஃபைட் அண்ட் ஸ்பாக்னம் இஸ் மாஸ். இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜிம்னோஸ்பர்ம் இதை நம்ம பார்த்தேன். மெயின் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் என்ன ஜிம்னோஸ்பர்ம், ஒரு ஃபர்ஸ்ட் ரொம்ப உங்களுக்கு பார்த்தா நேக்கட் சீட்ஸ். இது நீங்க எலாபரேட் பண்ணி சென்டென்ஸ்ல எழுதலாம். நேக்கட் சீட்ஸ் இது ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக். அப்படின்னா நாட் கவர்டு பை ஓவரி ஆர் ஃப்ரூட். இன்னொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, யூ ஃபைண்ட் ட்ரீஸ் and shrubs. ரூட்ஸ்ல அசோசியேஷன் இருக்கு, ஒன்னுல ஃபங்கஸ் கூட இருக்கு, இல்ல பாக்டீரியா கூட இருக்கு. இந்த பாக்டீரியாக்கு நம்ம என்ன சொல்றோம், கோரோலாய்டு ரூட்ஸ். இன்னொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன சொல்றோம், ட்ரூ ஸ்டெம் லீவ்ஸ் இருக்கு. என்ன பிரசன்ஸ் ஆஃப் xylem phloem. இவ ஜிம்னோஸ்பர்ம் வந்துட்டு ஹெட்டிரோஸ்போரஸ். Gametophyte is reduced pollen grains in male and Microsporangia archegonium in female. No free existence of gametophyte. இன்னும் நம்ம என்ன சொல்லலாம், complex fertilization events seen. I think these many characteristics are enough. You have almost 8 to 9. நீங்க இன்னும் இதை கொஞ்சம் படிச்சு you can answer few more also. கிடைக்கலாம். இது மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓவரால் இன்னும் சின்னது நீங்க பண்ணலாம். புரியுங்களா? ஸோ இப்படி நம்ம 11 கொஸ்டின்ஸும் ஆன்சர் பண்ணியாச்சு. இதோட இந்த சாப்டர் ஆயிடுச்சு. ஏதோ டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ஐ அதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க, கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா, எனக்கு முடிஞ்ச ஐ வில் ஆன்சர் தம் ஷோர்லி. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு எது என்ன படிச்சிருக்கோமோ இந்த சாப்டர்ல. ஸோ தீஸ் 2 lectures. Thank you.